You are watching Grace Television. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்னு வேதம் சொல்லுது. நம்ம புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் ஓமையாய் சொன்ன 2 பிள்ளைகளை குறித்து இளையகுமாரன் மூத்தகுமாரன் என்று சொல்லி, இந்த இளையகுமாரன் கூட தன் வாழ்க்கையில் அவன் வழி தவறி போகும்போது எப்போது அவன் தகப்பனுக்கு பயந்து புத்தி தெளிந்து நான் நம்முடைய வேலைக்காரர் நம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாய் எண்ணப்படுவதற்கு கூட பாத்திரம் இல்லை என்று சொல்லுகிறானோ, அவன் பயந்து ஆண்டவருடைய தகப்பனுக்கு காணப்படுகிறானோ, அப்போது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, அந்த தகப்பனும் அந்த பிள்ளைக்கு இறங்கி தன்னுடைய அன்பை காண்பித்த அந்த விதத்தை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படியாய் கூட என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் நான் தகப்பனை இழந்த சூழ்நிலைகள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருந்தார். காரணம், ஒரு 15 வயது இருக்கும்போது என் தகப்பனார் மரித்து போனார். அந்த நாட்களில் நான் நினைத்தேன், எப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாலிப நாட்களில் நடத்த போகிறேன், செய்ய போகிறேன் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவருடைய பெரிய கிருபை, இந்த நாள் வரையில் 15 வயதில் என் தகப்பனை இழந்தேன். இந்த 38வது வயதிலும் என் தகப்பனை காட்டிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து எனக்கு அநேக காரியங்களை இறங்கி கொண்டிருக்கிறார், இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். என் தகப்பன் இறக்கும்போது நான் ஒரு சக விசுவாசியாய் தான் இருந்தேன் அவர் மரிக்கும்போது. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய், ஒரு போதகனாய், ஒரு நூற்றுக்கணக்கான விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய், ஒரு சபை நடத்துகிற நல்ல மேய்ப்பனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். இதெல்லாமே தேவன் எனக்கு பாராட்டின இரக்கம். ஆண்டவர் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல என்று சொன்னபடி அவர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். என் வாழ்க்கை எப்படியோ சீரழிந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் அவருடைய கிருபை எனக்கு இறங்கினது. நான் சில நேரங்களில் ஆண்டவருக்கு பயப்படாமல் வாழ்ந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் சொல்லுவேன், ஆண்டவருக்கு சில காரியங்கள் எனக்கு ஆண்டவருக்கு பயந்து என்னை நான் ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கும் ஆண்டவர் என்னை நடத்துகிற விதங்களை நான் பார்க்கிறேன். இன்றைக்கும் என் பிள்ளைகளுக்கு அதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு பயந்து நாம் நடக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்ற அந்த வார்த்தை, இரக்கமுள்ள தெய்வம் அவர். அவர் மன உருக்கத்தினுடைய பிரதிபலனாக இருக்கிறவர். ஆகவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். எந்த காரியத்தில் வேணாலும், வாழ்க்கையை தொலைத்த சூழ்நிலையாக இருக்கலாம், வாழ்க்கையை இழந்த சூழ்நிலையாக இருக்கலாம். நானும் தகப்பனை இழந்த இந்த 15 வயதில் எப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும்போது என்று நினைத்து கலங்கின அந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் நடத்தினார், என்னை வழிநடத்தினார். தகப்பனை போல வழிநடத்தினார். அவருக்கு நான் பயப்படும் போது, அவருக்கு நான் பயந்து என்னை ஒப்பு கொடுக்கும்போது அப்படியே என்னை அவர் வழிநடத்தி எனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி, எனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி, எனக்கு ஒரு சபையை ஏற்படுத்தி இத்தனை நாட்களாய் ஆண்டவர் நடத்துகிறார். உங்களையும் அவர் நடத்துவார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட பாதையில் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட தனிமையில் காணப்படுகிறீர்கள், சோர்ந்து போகாதீங்க. தகப்பன் உங்களுக்காக இறங்கி வருவார். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல உங்களுக்கு இறங்குவார். இளையகுமாரனும் அப்படிதான் வழிமாறி போயிட்டான், தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். ஆனாலும் பைபிள் சொல்லுது, அவன் புத்தி தெளிந்த போது தகப்பனை நினைக்கிறான். தகப்பனுக்கு ஐயோ பயந்து ஓடி வருகிறான். தகப்பன் வந்து கட்டி அணைக்கும் போது கூட அவன் சொல்கிறான், தகப்பனே, நான் உங்களுக்கு குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு தகுதி அல்ல, நான் பாத்திரன் அல்ல. ஆகவே உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை எண்ணிக்கொள்ளும், என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி தகப்பன் பார்த்து பிள்ளை சொல்லும்போது அந்த தகப்பன் பிள்ளைக்கு இறங்கி வருகிறார், இரக்கம் காண்பிக்கிறார். அப்படி இரக்கம் காண்பிக்கிற அந்த சூழ்நிலை என்ன நடக்குது பாருங்கள். இவன் தகப்பனுக்கு பயந்து வருகிறான் கூலிக்காரனாய் வாழ. ஆனால் தகப்பனோ இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை, இவனுக்கு சந்தோஷமான காரியத்தை, நல்ல காளைகளை அடித்து இப்படிப்பட்ட காரியங்களை தகப்பன் பிள்ளைக்கு செய்கிறார். அப்போ தகப்பனுக்கு பிள்ளை பயப்படும் போது பயப்படுகிறவர்களுக்கு தகப்பன் இரக்கம் காண்பிக்கிறவராய், இறங்கி பதில் கொடுக்கிறவராய், இறங்கி அணைக்கிறவராய் இருக்கிறார். அப்படி தான் இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலும் தகப்பன் அவனுக்கு இறங்கினார். அதே போல தான் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன், இயேசு என்கிற தகப்பன் உண்டு. நிச்சயமாய் அவர் பல சூழ்நிலைகளில் உங்களுக்காக இரக்கம் பாராட்டுவார்.
உங்களுக்கு இறங்குவார், உங்களுக்கு இரக்கம் செய்வார். எந்த சூழ்நிலை யார் உங்களுக்கு இரக்கம் செய்யணுனாலும் கவலைப்படாதுங்க. நீங்கள் அன்னைக்கு பர்த்திமேயு என்கிற குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறது போல இன்றைக்கும் நீங்கள் கூப்பிடுவானால் என் ஆண்டவர் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இறங்கி வந்து உங்களுக்கு தேவன் தம்முடைய அன்பையும் ஆறுதலையும் வெளிப்படுத்துவார். சோர்ந்து போவாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எல்லா சூழ்நிலையும் உங்களுக்காக நிற்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. ஆகவே தான் சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்தில் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு பயந்து பாருங்கள், ஆண்டவருக்கு பயந்து பாருங்கள், இயேசுவுக்கு பயந்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதெல்லாம் இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். இரக்கம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற நல்ல தகப்பன், உங்களுக்கு இறங்குகிற நல்ல தகப்பன், உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், இளையகுமாரனை வழிவிலகி போனாலும் நேசித்த நல்ல தகப்பன் அவர். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இளையகுமாரனை தகப்பன் நேசித்த விதம் ரொம்ப பெரியது. தூரத்தில் வரும்போதே அவனை ஓடிப்போய் கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு அவன் மேல் தன்னுடைய அன்பை பொழிகிறார். காரணம், அவன் தகப்பனுக்கு பயந்து வருகிறான் என்று சொல்லி தகப்பன் அறிந்தார். அதே போல தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் தகப்பனுக்கு பயந்து வருவீர்களானால், தகப்பனுக்கு பயந்து தகப்பனாகிய இயேசுவை தேடுவீர்களானால் நிச்சயமாய் இயேசு எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு துணை நிற்பார், உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் நிற்பார். யார் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்லாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், எல்லாம் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் இயேசு என்கிற தகப்பன் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த தகப்பனை மாத்திரம் விட்டு விலகி போவாதிருங்கள். இந்த தகப்பனை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளுங்கள். இந்த தகப்பனோடு கூட நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். இந்த தகப்பன் என்றைக்கும் உங்களை கைவிடாதபடிக்கு உங்களோடவே கூட இருந்து தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்ற அந்த வேத சத்தியத்தின்படி நீங்கள் பயந்து பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து பாருங்கள். மனுஷனுக்கு பயப்பட்டீங்கன்னா அது ஒரு காலமும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனுஷனுக்கு பயப்படாதீங்க, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு பயப்படாதீங்க, எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க. கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க, ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா வேறு இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாராக. ஆமென்.